10,000 சம்பாரிச்சவங்க குடும்பம் நடத்த முடியுமா? நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து தான் குடும்பம் நடத்துகிறோம். யாரை வச்சுட்டு சொல்கிறான்? அமைச்சரை வச்சுட்டே சொல்லலாம், அவரும் பக்கத்தில் நிற்கிறார். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடின பாட்டு தப்பு, மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுவாங்களா? ஆர்கே நகர்மணி, பாட்டிலுக்கு 10 ரூபாயில பங்கு பாலாஜி சாருக்கு மட்டும்தான் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சாருக்கும் போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, டாஸ்மார்க்ல வேலை செய்யறவங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடையாது. டாஸ்மார்க்ல வேலை செய்யற ஊழியர்களுக்கு சம்பளம் மாதம் 10,000 மட்டும்தான். அந்த 10,000 வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அதனால அந்த 10 ரூபா வாங்கிக்கிட்டு குடும்பம் நடத்துறாங்க அப்படின்றாரு. இல்ல, அந்த டாஸ்மார்க்ல வேலை செய்யற அந்த ஊழியர் 10,000 ரூபாய் உனக்கு சம்பளம் சொல்லிட்டு அவரோட ஓனர் சொல்லும் போது இவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? அவர் ஓனர் சொல்லியிருப்பாரு, 10,000 கொடுப்பேன், பாட்டிலுக்கு 10 ரூபாவா 5 ரூபா வாங்கிக்கிட்டு அதை வச்சுட்டு நீ வேலையை பாரு அப்படின்னு சொன்னதுனால தானே இவர் 10,000 ரூபாய் வாங்குறாரு டாஸ்மார்க் ஊழியர். பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்ல 5 ரூபா கணக்கு போட்டா கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னு போட்டீங்கன்னாக்கா மாசம் 30,000 40,000 வச்சு குடும்பம் நடத்த முடியாதுங்களா? சொல்லுங்க.